18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, நீ இந்த பதிவை கேட்பதற்கு முன்பாக உனக்கு எத்தனையோ தடைகள் வரும். இதை பார்த்து கேட்கலாமா வேண்டாமா என யோசிக்கும் நொடியிலேயே பல விஷயங்கள் உன் கண் முன்னால் வந்து போகும். பல சிந்தனைகள் உன்னை சிதறடிக்கும். அதை பார்க்கலாமா இதை கேட்கலாமா என உனக்கு மனதிற்குள் குழப்பமும் கேள்விகளும் வந்தாலும் அத்தனை தடைகளையும் தாண்டி நீ இந்த சந்தனத்தை தொட்டுவிட்டாலே போதும். உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துவிடும் என் தங்கமே. எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என நீ பெரிதாக ஆடம்பரமாக அனாவசியமாக என்னிடம் எதுவும் கேட்கவில்லை. உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உன் வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றி தரும்படிதானே என்னிடம் பிரார்த்தனை செய்தாய். இதோ இந்த கருப்பசாமி நானே உனக்காக களமிறங்கி விட்டேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். உன் வாழ்வில் நல்லது நடக்க விடாமல் தடுப்பவர்களும் தடுக்கும் விஷயமும் எதுவாக இருந்தாலும் அது அத்தனையையும் சரி செய்து உன்னை காக்கும் கடவுளாக இருக்கும் இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தரப்போகிறேன். அதற்கான வெற்றிக்குறியின் அடையாளமாக தான் இந்த சந்தனத்தை உனக்காக அனுப்பி வைத்தேன் என் செல்லமே. நிமிடத்திற்கு நிமிடம் மாறுவதில் அந்த கடிகாரத்தை கூட மனிதர்கள் தோற்கடித்து விட்டார்கள். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு விதமாகத்தானே நடந்து கொள்கிறார்கள். யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என சொல்லவே முடியாத இந்த காலகட்டத்தில் உன் மனம் வலியும் வேதனையையும் பெரும் விதத்தில் கூட நிறைய பேர் நடந்து கொள்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். நீ அன்பாய் பாசமாய் நம்பிய நபர்தானே உனக்கு ஏமாற்றத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் செய்து மறக்கவே முடியாத அளவிற்கு வலியையும் வேதனையும் கூட கொடுத்து விட்டார்கள். கவலை கொள்ள வேண்டாம். நீ எல்லாருக்கும் நன்மையே செய்தாலும் கூட உனக்கு தீமை செய்ய நினைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். யார் எப்படி இருந்தாலும் எது எப்படி நடந்தாலும் எதை கண்டும் கவலை கொள்ளாமல் நிம்மதியாய் என் வாழ்க்கையை நான் வாழ்வேன். இந்த கருப்பசாமி எனக்கு துணையாய் இருப்பார் என என் மீது நம்பிக்கை கொள். நிம்மதி என்பது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்ததை வைத்து திருப்திப்படுவதுதானே தவிர உன்னிடம் இல்லாததையும் இழந்ததையும் தேடி தேடி தவிப்பது கிடையாது. எது உனக்கு தேவையோ எது உனக்கு அவசியமோ எது உன் வாழ்நாளை அழகானதாய் அர்த்தமுள்ளதாய் மாற்றுமோ அதை கொடுக்க நான் இருக்கிறேன். உன்னை புரிந்து நடக்கும்படி ஒரு அன்பான துணையை உன் அருகிலேயே நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ கீழே சரிந்து விழாமல் வாழ்க்கையில் சரித்திரம் படைக்கக்கூடிய அளவுக்கு உன்னை அன்பாய் நேசிக்க தெரிந்த அளவாய் பாசம் காட்ட தெரிந்த உனக்கான விஷயங்களை பார்த்து பார்த்து செய்கிற துணையை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன் என் செல்லமே. எல்லா உறவுகளையும் நல்லவர்கள் என நீ நம்பினாலும் எல்லா உறவுகளையும் நேசிக்க தெரிந்த அளவுக்கு அவர்களிடமிருந்து ஒதுங்கி நிற்கவும் கற்றுக்கொள். ஏனெனில் இந்த உலகம் மிகவும் போலியானது. யார் எப்போது எப்படி மாறுவார்கள் எப்படி பேசுவார்கள் என உன்னால் உறுதியாக சொல்ல முடியாது. இறுதியாக இவர்கள் இப்படிதான் என அவர்களுக்காக பரிந்து பேசவும் முடியாது. யார் எப்போது எப்படி வேண்டுமானாலும் உன்னை ஏமாற்றி விடலாம். நீதான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே. நீ அடுத்தவர்களை ஏமாற்ற நினைத்தால் உன் மனசாட்சி உன்னை குத்தி கொண்டே இருப்பது போல மற்றவர்களுக்கு மனசாட்சி என்ற ஒன்று இல்லாமல் போய்விட்டது. அதனால்தானே நல்லதை விட கெட்டது செய்யக்கூடிய மனிதர்களும் அடுத்தவனுக்கு உதவி செய்பவரை விட ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் செய்யக்கூடிய மனிதர்களும் இங்கு அதிகமாகிவிட்டார்கள். மனிதன் என்பவன் எது நல்லதோ யார் நல்லவர்களோ அவர்களை சுலபமாய் நம்ப மாட்டான். ஆனால் எது கெடுதலோ யார் ஏமாற்றுவார்களோ அவர்களையும் அவர்கள் பொய் வார்த்தைகளையும் நம்பக்கூடியவனாக தெளிவில்லாதவனாகத்தான் இங்கு இருக்கிறான். நீயாவது உன் வாழ்க்கையில் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நல்லதையும் கெட்டதையும் பகுத்தறிந்து பிரித்து பார்க்கக்கூடிய ஆளாக இரு. உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நான் 3 வகையான தீர்வுகளை கொடுக்கிறேன். உன் வாழ்வில் என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் துயரம் என்றாலும் இந்த 3 விஷயங்களை மட்டும் ஞாபகம் என்னவென்றால் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது. அதை ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது என்றால் அதை மாற்றிக்கொள்வது. மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்றால் அதை அப்படியே அதன் போக்கில் விட்டு விடுவது. இதை மட்டும் நீ சரியாக செய்தால் போதும். எல்லா பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு தீர்வு வந்துவிடும் என் தங்கமே. உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை உன் மனம் ஒப்புக்கொள்ளாத விஷயங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். அல்லது என்னால் இதை மாற்றவே முடியவில்லை என்னால் இதை மாற்றவும் முடியாது என நினைத்தால் அந்த விஷயங்களை கண்டுகொள்ளாமல் விட்டு தள்ளு. தானாகவே எல்லாம் சரியாகும்படி இந்த கருப்பசாமி உனக்கு துணை புரிவேன். நீ ஆசைப்படும் விஷயங்கள் எல்லாம் உடனே உனக்கு கிடைக்கவில்லை என யோசிக்காதே. கூடிய விரைவில் உனக்கானதை உன் விருப்பம் போல நான் உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை விட்டு விலகி போகும் உறவுகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீ தேடிப்போய் அவமானப்பட வேண்டாம் என் செல்வமே.
யார் உன்னை நாடி வருகிறார்களோ அவர்களது அன்பை ஏற்றுக்கொள். யார் உன்னை விட்டு விலகி போகிறார்களோ அவர்களை அவர்கள் போக்கில் விட்டுவிடு. காலம் தானாகவே அவர்களை உன்னிடம் கொண்டு வரும்.